ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர் அனுபவம் உள்ள நம்பிக்கையானவர்களிடத்தில் போய் மஷூரா ஆலோசனை செய்து யார் ஒரு காரியத்தை செய்கிறாங்களோ இவங்க ஒரு காலமும் கவலைப்பட மாட்டாங்க. முதலாவது இஸ்திகாரா, அல்லாஹ்வுடன் தொடர்புபட்டது. இரண்டாவது இது தொடர்பான அல்லது அந்த காரியம் தொடர்பான நல்ல அனுபவம் உள்ள நம்பிக்கையான ஒருவரிடத்தில் போய் நாங்கள் மஷூரா செய்து அந்த காரியத்தை செய்கின்ற போது அல்லாஹ் அந்த மனிதனுக்கு அந்த காரியத்தை செய்வதன் மூலமாக கவலையை அல்லாஹ் உண்டாக்க மாட்டான் என்பதனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அளவுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சஹாபாக்களோடு அதிகமாக ஆலோசனை செய்தது போன்று அதிகம் ஆலோசனை செய்யக்கூடிய வேறு எவரையும் நான் காணவில்லை என்று செய்திய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஸஹீஹ் இப்னு ஹிப்பான் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் மஷூரா செய்து ஆலோசனை பெற்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த செய்தியை உலகத்திலே நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. பத்ருடைய யுத்தம் கூட சஹாபாக்கள் முஹாஜிர்கள் எல்லாரும் சேர்ந்து யா ரசூலல்லாஹ் நாங்க போர் செய்வோம் என்று சொன்ன நேரத்தில் அந்த மதீனா வாசிகள் எந்த இடத்துல போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஞ்சம் புகுந்திருக்கிறாங்களோ அந்த அன்சாரி சஹாபாக்களுடைய மஷூராவை பெறாமல் அவருடைய திருப்தியை பெறாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய முதலாவது யுத்தத்தை கூட அங்கே செய்ய முற்படவில்லை என்பது வரலாறு சொல்லக்கூடிய அழகான பாடம் அன்பானவர்களே. அதனாலதான் குர்ஆன் தெளிவாக சொல்லுது, வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், உங்களோட நற்கர்மங்களில் நீங்க மஷூரா செய்து கொள்ளுங்கோ, அதை கலந்தாலோசிக்க வேண்டும். ஃபைதா அஸம்த, மஷூராவுக்கு பின்னால நீங்க அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தால் ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அந்த காரியத்தை ஒப்படை. இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், அல்லாஹ்விடத்தில் யாரெல்லாம் காரியங்களை ஒப்படைக்கிறாங்களோ இவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்ற செய்தியை குர்ஆன் தெளிவாக சொல்லுது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆன் சொல்லுது ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், மக்களை மன்னிச்சுடுங்கோ, அவங்களுக்கான பாவ மன்னிப்பு தேடுங்கோ, வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், அதே நேரம் அவர்கள் செய்யக்கூடிய ஆகுமான காரியங்களில் மஷூரா செய்து கொள்ளுங்கோ என்ற செய்தியை குர்ஆன் தெளிவாக